அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் பேசலான்னு இருக்கிறது கொஞ்சம் ஒரு முக்கியமான இது. என்ன ஒரு அடிப்படையான விஷயம். தாவாவுக்கு அடுத்து நம்ம தாவாவை கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் இதையும் அதிகமாக செய்யணும். இறைவன் நாடுங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான். இறைவன் நாடுங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து தர்றதை தாமதப்படுத்தும், இல்லாட்டு கொடுக்காம இருக்கலாம். அதே மாதிரி ஆனால் சமுதாயம் நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி மொத்த மனித சமுதாயத்துக்கும் சரி அமைதியுள்ள சமுதாயமாக இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி அமைதியுள்ள சமுதாயமாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக சொன்னோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். வட மாநிலங்களில் என்னன்னா கல்வி அறிவு கொடுக்காம என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சில தீய சக்திகள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. கல்வி கிடைச்சதுன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முழிச்சுக்குவாங்க. கல்வி கிடைச்சதுன்னா அவங்க முழிச்சுக்குவாங்க. முழிச்சுக்குச்சுன்னா அவங்க விழித்து கொண்டாங்கன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், நம்மளுடைய கொள்கை அழிஞ்சு போயிடும். ஆனால் தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரியான இடங்கள்லாம் என்ன அப்படின்னா கல்வி அறிவு நல்லபடியாக இருக்கு. அப்போ இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், நம்ம கல்வி அறிவு கிடைச்சிருச்சு, இந்த கல்வி அறிவை கொண்டு அவங்க முன்னேறிடுவாங்க. ஆனால் அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம். முன்னேறத ஏதாவது ஒரு வகையை சொல்லுவாங்கல்ல, வேகமாக போகிற ஒரு ரோடை வேகமாக போகிறாங்க, நம்ம வேகத்தடையை போடுவோம் அப்படின்ற மாதிரி. ஒரு வேகத்தடையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வேகத்தடைங்கிறத காட்டிலும் வேகத்தடையை என்ன ஆயிடுச்சு, மேடாக மாறிக்கிட்டு இருக்குதோ அல்லது மலையாக மிகப்பெரிய மலை பாறாங்கல் மறையாக மாறிட்டு இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வருது. என்ன அப்படின்னா மது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஏகதேசம் என்ன செஞ்சுட்டாங்க, மதுக்கு அடிமை. ஆனால் வெளியில சொல்ற மாதிரி என்ன மது பிரியர்கள், மதுக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க. அந்த மது நம்ம எந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்கலாம் அப்படின்னு எதுவும் போகும்போது மது எடுத்துக்கூடிய அளவு டானிக் மாதிரி எடுத்துக்கணுமா. ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிறது என்னன்னா அவங்க லிட்டராக குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகும்போது எனக்கு ஒருத்தர் வாத்தியார் கிளாஸ் எடுத்தார். அவர் சொன்னார், எப்பா நீ டிஎன்பிஎஸ்சி இத்தனை பேர் வர்றீங்க, நீங்க பாஸ் ஆகாம இருக்க காரணம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. நீ பாஸ் ஆகாம இருக்க காரணம் அதில் நீ டஃபா இருக்குது, கொஸ்டின் டஃபா இருக்கு, அப்படி இப்படி. நீ என்னன்னா அந்த கொஸ்டினை அது இல்லை, நீ என்ன செஞ்சிருக்க, நீ பாஸ் ஆகாதது காரணம் உன்னி யார் கையெல்லாம் பிடிச்சிக்கல. நீ 200 கொஸ்டினை கொடுத்துட்டாங்க, அது ஒன் வேர்டு தான், ஒத்தையரட்டையா போடுறதான். ஒத்தையரட்டையா போடுறது நீ விட்டு போட்டு வந்தது நீயே. அந்த மாதிரி அரசு என்ன செஞ்சிருச்சு, மதுபான கடையை ஓப்பன் பண்ணிடுச்சு. அதுவல்ல முக்கியம், அதுவல்ல முக்கியம். என்ன அப்படின்னா ஒரு தேவை இருக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, ஓப்பன் பண்றாங்க. யாரும் போகலைன்னா அவங்க எதுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு ஆளை வச்சுக்கிட்டு இருக்க போறாங்க, ஆலைகளை வச்சு எதுக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்க போறாங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இது வர்றதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா. ஒரு காலத்துல சினிமாவில் என்ன செய்வாரு, எம்ஜிஆரா இருக்கட்டும், சிவாஜியா இருக்கட்டும், இப்போ நடிக்க போகும்போது அவங்க அவங்கள்ட்ட சண்டையிடக்கூடிய வில்லன்கள் மது பாட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அணில் குட்டிகள், அவங்களுக்கு என்னன்னா மது குடிக்கிறவர் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹீரோ. அவங்கள பார்த்து இன்னைக்கு வரக்கூடிய சமுதாயம் என்னத்தை நம்ம நமக்கு கொண்டு சேர்த்துற போகுது. அதனால நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேலையோட நம்ம மதுவை பத்தியான விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில நம்ம பார்க்கறவங்க மத்தியிலாம் சொல்லணும்.
நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து மது அருந்தக்கூடாது, ஆண் குழந்தைகளுக்கு மது அருந்தக்கூடாதுங்கிறத மிக கடுமையா சொல்லணும். பெண் குழந்தைகளுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைகளுக்கு வந்து மது அருந்தாதவர்களாக உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்களா சொல்லுங்க, மது அருந்தக்கூடியவங்களா? அப்ப மது அருந்தக்கூடிய மனமான கொடுக்க மாட்டான்னு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, மருது அருந்தவன் யார் இருக்கான்? எப்படி ஆகிப்போச்சு, மது அருந்தாதவன் யார் இருக்கா அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இதுகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த சினிமா தான். நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், பாய்ஸ் அந்த படத்தில் வந்து என்னன்னா அதுலதான் அறிமுகமே ஆனது. நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த படம் வந்து நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன செய்யறாங்க, ட்ரீட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள்கிட்ட கொண்டு வந்து திணிச்சது இந்த சினிமா தான். இன்னைக்கு இவங்க மோத்தானாங்க செங்கிஸ்கான் பாய் சொல்லுவார், பயான்ல சொன்னார், ஒரு தடவை சொன்னார். என்னன்னா வந்து ஒரு குழந்தை வந்து என்ன செய்யுது, சினிமா பார்க்கும்போது வந்து 10,000க்கு அவர் வந்து கவுண்ட் கரெக்டாக சொன்னார், எனக்கு அது யாவத்துக்கு இல்லை. 10,000க்கு அவர் சொல்ல போகும்போது 10,000க்கு அதிகமான பாலியல் காட்சிகளையும் 10,000க்கு அதிகமான வன்முறை காட்சிகளும் ஒரு 12 வயசுக்குள்ள பார்க்குதான். அப்படி பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அப்படி பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் மனசுல என்ன விளையும்? விதை ஒண்ணு போட்ட சொரவண்ணா முளையும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்படிங்கும்போது வந்து என்னன்னா இந்த சினிமாக்கள் வந்து நம்ம மத்தியில வந்து என்ன செஞ்சிருக்குது, நல்ல விஷயங்களை வந்து ஏற்படுத்தல. இறைவன் சொல்றான் வந்து இந்த மதுவும் சூதாட்டமும் மனிதனுக்கு வந்து சில நன்மைகள் விளைத்தாலும் அது பெரும்பாலும் அது சில நன்மைகள் இருந்தாலும் அது வந்து அதை காட்டிலும் அதோட தீமைகள் வந்து பெருசா இருக்குது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம், இது எந்த ஒரு அச்சமும் இல்லாம சொல்லலாம், மது போதையால். இன்னைக்கு போய் பேப்பர் எடுத்தோம்னா இருக்கும், மது போதையால் இவர் வந்து அடிச்சு கொண்டாரு, அப்பா அடிச்சு கொண்டாரு, மகனை அடிச்சு கொண்டாரு, மனைவியை அடிச்சு கொண்டாரு, சண்டை வந்து நண்பர்களே குத்திட்டார். போகும்போது வாடா மாப்பிள்ள அப்படின்னு வாடா தண்ணி அடிக்க போலான்னு கூட்டிட்டு போன நண்பர்கள் அது குடிச்சு முடிக்க போகும்போது ஒருத்தன் கொலை செய்யப்பட்டு மரணம் அடிச்சுட்டு ஒருத்தன் கொலைகாரன் ஆயிட்டான். இந்த மாதிரியான விஷயங்கள் எத்தனை. அதனால வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம இந்த இது எவ்வளவுக்கு நமக்கு அவசியமோ அதையெல்லாம் விட வந்து என்ன அப்படின்னா இந்த மதுவை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் தாவா பண்றது அவசியமே. அதை போன்று இந்த மது அருந்துவதும் நமக்கு அவசியமா, மது அருந்துவதை தடுப்பதும் நமக்கு அவசியமா இருக்குது. இன்னைக்கு நம்ம கற்ற கல்வி அனைத்தும் மண்ணாக போயிட்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னா வந்து மதுதான். வடநாட்டு தொழிலாளர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க, மதராசிக்கு போகாதீங்க, அங்க வந்து நீங்க குடிச்சு பழகிக்குவீங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு என்னோட ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லவட்டியை வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து பெரிய வந்து ரிச்சான ஊர், பண விஷயத்துல ரிச்சான ஊர். முஸ்லீம்கள் ஊரை வந்து எடுத்துக்கிட்டோம்னாவே பெரிய ஓரளவுக்கு நல்லா வந்து ஊர்களெல்லாம் பார்க்கும்போது நல்லா வீடு வாசலோட நல்லா இருப்பாங்க. யார் சம்பாதிக்கிறா? இங்கே நம்ம மற்ற பகுதியில் வந்து கணவனும் மனைவியும் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட நிலைமைகள் வந்து என்னன்னா வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் அங்கே வந்து கணவன் மட்டும்லேருந்தே சம்பாதிப்பான். ஆனால் அவன் வந்து நல்லா வீடு வாசல் நல்லா செட்டில் ஆகிருப்பான். என்ன காரணம் அப்படின்னா வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத். அதை வந்து அந்த பரக்கத்தில் அவர் பின்பற்றக்கூடிய விஷயம், மிகப்பெரிய சுன்னத்தான விஷயம் வந்து என்னன்னா மது பக்கம் போயிருக்க மாட்டார். அதுக்கடுத்து வந்து என்னன்னா வந்து அந்த அனாச்சாரமான விஷயம் வரி போடுறது அப்படின்ற நண்பர் சொல்லுவார். ஒரு நண்பர் சொன்னார், ஆனால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா வரி கட்டுறோம்னா. அவங்களோட செய்முறையில் அவங்க வந்து வரி கட்டுறாங்களாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாதது, இந்த 2 விஷயங்கள் இல்லாதது. அதனால வந்து என்னன்னா நம்ம வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, கல்வியை விட்டு அவங்க வந்து நம்மளை தடுக்க முடியல. ஆனா இந்த மதுவை விட்டு அவங்க வந்து மதுவை நம்ம மத்தியில கொண்டு வந்து பரப்பி
எதிரிகள் நம்ம மத்தியில் நம்ம சமுதாயத்தை மத்தியில் மதுவை பரப்பி இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நம்ம சமுதாயத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் அழிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி, போன வாரம் தேர்தலுக்கு முன்னாடி திங்கக்கிழமை வந்து இது காய்கறி எறிக்க போகிறேன். அப்போ ஒரு அம்மா சொல்லுது, ஒரு கவர் ஒன்று ஏதோ ஒன்று கேட்கும்போது வந்து சாக்கையில் அள்ளிட்டு போயிட்டாங்கப்பா. ஒவ்வொருத்தரும் 5000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறாங்கப்பா. வாங்கிட்டு போய் குடிச்சு போட்டு அடிக்கிறானுங்கப்பா. அடிக்கிறானுங்கப்பா. கொஞ்சம் நஞ்ச கொடுமையா பண்றானுங்க இந்த இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு. யார வந்து இப்போ வந்து என்னன்னா பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க மதுக்கடையை ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க. மதுக்கடை அரசு மேல தப்பு கிடையாது. நீ ஏன் போனா? ஒன்னு யார் போக சொன்னது? எத்தனை இடங்கள்ல வந்து எலிமெண்டரி ஸ்கூல் கொடுத்து பூட்டி இருக்காங்க. ஏன்? என்ன காரணம்? மாணவர்களோட வருகை இல்லை. என்னன்னா அவங்க இது இங்கிலீஷ் மீடியம் இதுன்னு சேர்த்துட்டாங்க. அதனால மாணவர் வருகை இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலை பூட்டியிருக்காங்க. அதே மாதிரி நீ போறதுனால தானே இது திறந்து வச்சிருக்காங்க. 1க்கு 2 கூடுதலா திறக்கிறாங்க. நீ போகலைன்னா அரசு மேல தவறு இல்லை, நம்ம மேல் தவறு. அதே மாதிரி இந்த இளைஞர் சமுதாயத்தில் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க முடிவெடுங்க. நான் கணவன் மது அருந்தாத மணமகனவே முடிப்பேன், எனக்கு நீங்க முடிவெடுங்க. மது அருந்தாத மணமகனவே நான் திருமணம் முடிப்பேன். மது அறிந்தது தெரிஞ்சா நான் அவனை வந்து விவாகரத்து பண்ணுவேன், நீங்க முடிவெடுங்க. அவனை கொண்டு நீ எங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கண்டிப்பா முடியவே முடியாது. அளவா குடிக்கிறாங்களாங்க. அளவா குடிக்கிற யாரு? அளவு நிர்ணயிக்கிறது யாரு? இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம். நம்ம வந்து என்ன செய்வோம், வந்து ஒரு கட்டிங்கோ ஒரு இதோ வந்து அல்லா பாதுகாக்கணும், கட்டிங்கோ அதை கோட்டரா வந்து குடிக்கிறோம். நாளைக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட சண்டை வரும், போய் குடிப்ப. என்ன செய்வ? ஆஃப் வாங்கி குடிக்கும்ப. தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு குடிப்ப. அது பழக்கமாகும். அதை நிறுத்துறது யாரு? இப்ப கூகுள்ல சர்ச்சில் போட்டு பார்க்க போகும்போது வந்து என்னன்னா அந்த மதுவை பற்றி சர்ச் பண்ண போகும்போது அதுவே சொல்லுது என்னென்ன நோய் வரும்ட்டு, என்னென்ன பாதிப்பு வரும்ட்டு. கல்லீரல் நோய் வரும், இதய நோய் வரும், ஃபேட்டி லிவர் வரும், அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லுது. மனத்தளர்வு, நரம்பு தளர்ச்சி எல்லாமே வரணும். ஆக வந்து நம்ம வந்து என்னன்னா இந்த மதுவுக்கு எதிரான ஒரு போரை வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அனைவரும் நமது சமுதாயத்தின் நன்மை கருதி நாம் பார்க்கக்கூடிய மக்களிடம் மதுவை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதை அரசை குறை கூறுவதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நமது அருகில் இருக்கக்கூடிய நண்பர்களை, நமது அருகில் இருக்கிற குடும்பத்தை நமது பாதுகாக்கக்கூடிய நமது வேலையாக இருக்கிறது. இந்த மதுவை வந்து முதலில் அந்த மதுவை வந்து முதல்ல வந்து தடை செஞ்சதுன்னா இஸ்லாம் தான், இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் வந்து ரசூல்லா வந்து என்ன செய்யறாங்க, மது வந்து பேரலா வீட்டில் வச்சிருப்பாங்களா. ரசூல்லா வந்து குர்ஆன்ல வந்து அல்லாஹ் வந்து சொல்லிடுறான் மது உங்களுக்கு தடை செஞ்சிருக்கு. சொன்ன உடனே வந்து என்ன செஞ்சிடறாங்க, 6 ரூபா மது ஆறா, மதீனாவில் மது ஆறு ஓடியது அப்படிங்கிறாங்க. அத்தனையும் உடனே போட்டு உடைச்சாங்க. ஆனா அவங்களோட நிலைமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, அவர்கள் மாதிரி வளர்ந்த வந்து ஒரு தன்னிறைவான சமுதாயம் யாரும் இல்லை. மிகப்பெரிய ஆட்சி பகுதி அவங்க கையில் இருக்கு. 25 வருஷத்துல வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க கையில் இருந்ததை காட்டிலும் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆட்சி செஞ்சது வந்து பிரிட்டிஷ்காரன். அவன் கையில் இருந்ததை காட்டிலும் மிகப்பெரிய நிலப்பரப்பு யார் கையில் இருந்தது? இந்த குர்ஆனை வந்து தடை செஞ்ச, மதுவை தடை செஞ்ச அந்த சமுதாயத்திட்ட வந்துச்சு. ஆக வந்து என்னன்னா வந்து இந்த குர்ஆனை வந்து மேலே இந்த குர்ஆனை பற்றி வந்து தெரியணும்னா இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு குர்ஆனை அனுப்பிச்சு வைப்பாங்க. நம்ம சமுதாயம் வந்து அனைத்து வகையிலும் நமது சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா நம்ம அனைத்து வகையிலும் அவர்களுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம தவறு செய்கிறார்களோ அவர்கள் சுட்டி காட்டுவதுன்னா அதை விட்டும் நம்மளும் விலகி இருந்து நமக்கு இறைவன் உதவி செய்வ பிரார்த்தித்தவனாக இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறியவனாக விடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.